இவர் என்ன சொல்றார் தெரியுமா? எரேமியா 30:19 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை வருத்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. உங்களுக்கு தான் சொல்றார், நான் உங்களை வருத்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. அப்படின்னா நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவருடைய விருப்பமே அதுதான். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்க என்ன செய்தாலும் அதை வருத்திக்க பண்ணுவது, அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்க விவசாயம் செய்றீங்கன்னு வைங்க, அதுல விளைச்சலை வருத்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். நீங்க ஒரு வியாபாரம் பண்ணீங்கன்னு வைங்க, வியாபாரத்துல வருஷந்தோறும் இதே தான் இல்லை, பெருக பண்ணுவார். அது பெருகி கொண்டே இருக்கும், லாபம் பெருகி கொண்டே இருக்கும். அப்படிதான் வேலை செய்றீங்கன்னு வைங்க, வேலையில உயர்வு, ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். படிக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய ஞானத்தை பெருக பண்ணி நல்ல மார்க் எடுக்க சாதிக்கிறவங்களா கர்த்தர் மாற்றுவார். ஊழியம் செய்றீங்கன்னு வைங்க, ஊழியத்தை ஆண்டவர் பெருக பண்ணி ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார். வருத்திக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி இல்லை, இது போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்றதுனாலதான் அதுக்கு மேல ஆண்டவர் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லிடுறார். நான் ஆண்டவருடைய விருப்பம், நான் வருத்திக்க பண்ணணும், நான் இன்னும் பெருகணும் அப்படின்னு ஆண்டவருடைய விருப்பம். அதன் மூலமா இயேசு மகிமைப்படுவார் நீ விரும்பி நீங்க செய்தீங்கன்னா ஆண்டவர் பெருக பண்ணுவார். சிலர் அப்படி சிந்தையில்லை, இது போதும் இப்படி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த சோம்பேறித்தனம், கடினமா உழைக்க மனம் இல்லை, இது போதும் இப்படி இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சிலர் ஒரு 50 ஆத்மா வந்தா இதுக்கு மேல சபை வளரண்டு சிந்தையே இருக்காது. இது போதும், இவங்களை வச்சுட்டு அப்படியே நடத்திக்கிட்டே இருந்தா போதும், அவ்வளவுதான். இவ்வளவு திரளான ஆத்மா இருக்குது, இன்னும் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்க எல்லாம் வரணுன்ற ஒரு ஆத்திரமோ இதுவோ இருக்காது. அப்போ அது அந்த சபை அப்படிதான் இருக்கும். ஆனா உண்மையா பெருகணும்னு நினைக்கிற சபைலாம் வளர்ந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன் தான். பெருக 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 மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம மாறுவோம். அந்த சிந்தை இருந்தாலே ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஏன் உங்களை பெருக பண்ணணும்னு ஆண்டவர் கேட்பார். நான் உன்னை வருத்திக்க பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், ஏன் பெருக பண்ணணும்? அப்ப நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஒப்பு கொடுத்தா தேவன் பெருக பண்ணுவார். இப்போ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, என்னையும் நீர் பெருக பண்ணி வருத்திக்க பண்ணி ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணுங்க. வாக்கு தத்தத்தின்படி இன்றைக்கே அதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்க முடியும்.